அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லர் அண்ட் இவர் தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லர்னு சொல்லப்படுது. 26 பேத்த கொன்னு ஆனாலும் அதிலிருந்து எஸ்கேப் ஆகி ஒரே ஒருத்தரை மட்டும் கொன்னனால அதுல மாட்டின இந்த ஹோம்ஸ் யாரு, என்ன பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அவன் போலீஸ் கிட்ட மாட்டி சாகுறப்ப தன்னோட கடைசி ஆசையை என்ன சொன்னான். லெட்ஸ் கோ. மே 16, 1861 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால கில்மாண்டோரா டவுன்ல பிறந்ததுதான் இந்த ஹெர்மன் வெப்ஸ்டர் பட்ஜெட், அதாவது ஹோம்ஸ். தியோடார் பேஜ் பிரைஸ் அவனோட மதர், லெவி ஹார்டன் பட்ஜெட் அவரோட ஃபாதர். இவரோட மதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவோட்டி மெத்தடிஸ்ட். இவரோட ஃபாதர் லெவி ஹார்டன் பட்ஜெட் வந்து ஒரு ஃபார்மிங் ஃபேமிலியிலிருந்து வந்தவர். ஸோ இவர் ஒரு ஃபார்மராகவும் இருந்திருக்காரு, ட்ரேடராகவும் இருந்திருக்காரு, நாளப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டராகவும் இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் எ ஹார்ட் ட்ரிங்கர், சரியான குடிகாரர். ஸோ வீட்டில் ஹோம்ஸ்க்கு எப்போவுமே ஒரு தலைவலி தான், எப்போவுமே பிரச்சனை தான். சந்தோஷங்கள் அந்த அம்மா அப்பா இடத்துக்கு கிடைக்கிற சில பாசங்கள் அவருக்கு கிடைக்கிறது இல்லை. இதுதான் ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கு ஒரு சீரியல் கில்லராக மாறுறதுக்கு. ஸோ வீட்டில் பிரச்சனை தான் எப்போவுமே. ஸ்கூலில் இவர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற பையனாக இருந்திருக்காரு. ஆனால் வீட்டில் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது சுத்தமாக. ஒரு நாள் ஸ்கூலில் என்ன ஆகுதுன்னா, அவர் கூட படிக்கிற பசங்க அவரை புல்லி பண்ணுறாங்க. ஒரு லேப்ல ஹியூமன் ஸ்கெலட்டனை வச்சு ஹோம்ஸ் மேல தூக்கி போடுறதா இருக்கட்டும், அவர் அடிக்கிறதா இருக்கட்டும் சொல்லி டெய்லி அவரை புல்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கெலட்டன்ஸ் கூட இருக்கும்போதுதான் அவருக்கு தன்னோட வீட்டுல இருக்க ஒரு விஷயம் சுத்தமா ஞாபகம் வராம தடுக்குது. அந்த ஸ்கெலட்டன் கூட விளையாடும் போதுதான் தன்னோட வீட்டுல அவனுக்கு இருக்கிற பிரச்சனை ஞாபகப்படுத்த மாறுது. ஸோ அதுவே இவனுக்கு ஒரு ஒப்சஷனா மாறுது. டெத் ஸ்கெல்டன் சொல்ல வளர்றதே ஒரு ஒப்சஷனாக ஏற்படுது. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறான்னா, ஒரு அனிமலை கொண்டு அதோட ஸ்கெல்டனை வச்சு விளையாடுறான். ஸோ அப்படி விளையாடும் போது அவனுக்கு வீட்டில் இருக்க ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகமே வரமாட்டுது. ஸோ அது ஒரு ஒப்சஷனாக அவனுக்கு மாறுது. ஸோ ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்மண்ட் சொல்லி ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறான். பட் அவனுக்கு அது சரியா ஒர்க் அவுட் ஆகலை, சரியா அவனால படிக்க முடியல. ஸோ அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறான். ஆஃப்டர் 1 year கழிச்சு திரும்பவும் யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன்ஸில் போய் ஜாயின் பண்ணுறான். மெடிசின் அண்ட் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணுறான். அவன் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னால எல்லாத்தையும் சீக்கிரமாவே கத்துக்கிறான். 1884 அவனோட கிராஜுவேஷனையும் அவன் முடிக்கிறான். அப்புறம் என்ன பண்றான், ஒரு அனாட்டமி லேப்ல ப்ரொஃபசர் வில்லியம் ஜேம்ஸ் ஹெட்மேனுக்கு ஸ்டூடெண்டா போய் ஜாயின் பண்றான். ப்ரொஃபசர் கிட்ட படிச்சு முடிச்சுட்டு ஹியூமன் டைசெக்ஷன் லேபுக்கு போய் அப்ரெண்டிஸா ஜாயின் பண்றான். ஹியூமன் டைசெக்ஷன் மீன்ஸ் போஸ்ட்மார்டம் பண்றது. ஸோ போஸ்ட்மார்டம் பண்றது எப்படிங்கிறதையும் ஹோம்ஸ் கத்துக்கிறான், படிச்சு முடிக்கிறான். ஆஃப்டர் 2 years 1886 ஹோம்ஸ் கிளம்பி சிகாகோ போறான். அங்க ஒரு ட்ரக் ஸ்டோர் மீன்ஸ் ஃபார்மசி, அங்க போய் ட்ரக் ஸ்டோர்ல ஜாயின் பண்றான். நல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்றான். ஸோ அவன் நல்லா பண்றதுனால அவனுக்கு இன்கம் நல்லா கிடைக்குது. ஸோ அதை வச்சு அவன் ஒரு பக்கத்துல இருக்க ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறான். சிட்டிக்கு அவுட் சைட்ல ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறான். அந்த லேண்ட்ல 3 floor வச்ச ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி, ட்ரக் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி. செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேசஸ் ஃபார் ஹோம்ஸ் அந்த மாதிரி. தேர்ட் ஃப்ளோர் ஒரு ஹோட்டல் ஒன்று கட்ட போறேன்னு சொல்றான் எல்லாத்துக்கிட்டையும். அண்ட் அந்த பில்டிங் கட்டுறப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க வேலை செய்யறவங்களுக்கும் சரியா மணி பே பண்றது கிடையாது. அங்க வாங்குற ஸ்டீல்ஸுக்கு, சாண்டுக்கு, அந்த மாதிரி அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு யாருக்குமே சரியா பே பண்ணாதனால அவங்க இவன் மேல ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ சின்னதா ரிமாண்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஜெயிலுக்கு ஒன்று போயிட்டு வரான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எதுவுமே கொலை பண்ணல, யாரையுமே எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் சின்னதாக ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வரான். அங்கே சின்னதா கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போனாலும் அங்கே ஒருத்தனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று ஏற்படுது. மேரியான் ஹெச்பத்னு ஒரு கல்பிரேட், ஆல்ரெடி அவனே ஒரு கல்பிரேட் தான். அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று ஏற்படுது. ஆல்ரெடி ஹோம்ஸ் ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்காரு. என்னன்னா, இன்சூரன்ஸ் எடுத்திருக்கவனை வந்து ஃபேக்காக டெத்து பண்ணி அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று ஆல்ரெடி மனசுக்குள்ள இருக்கு. பட் அதுக்கான ஒரு நம்பகத்தனமான ஒரு லாயர் ஒன்று தேவைப்படுது. அதுதான் வந்து மேரியான் ஹெச்பத் கிட்ட ஹோம்ஸ் கேட்குறான். எனக்கு நம்பிக்கையான ஒரு லாயர் ஒருத்தன் வேணும். எனக்கு வந்து இல்லை $10,000 கிடைக்கும், ஒரு டெத்தை நான் ஃபேக் பண்ணாலும் $10,000 கிடைக்கும், உனக்கு நான் அதில் $500 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஸோ இந்த மேரியான் ஹெச்பத் என்ன பண்ணனா, ஒரு ட்ரஸ்டபுள் லாயரை இவனுக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறான். ஸோ ஜெயிலேருந்து வந்த உடனே இந்த ஐடியாவை தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறான் ஹோம்ஸ். பட் அது ஃபெயிலியர் ஆகிறது. இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த டெத்து மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. எந்த டெத்துனா ஹோம்ஸ் அவனே தன்னோட டெத்தை ஃபேக்காக உருவாக்கி அவன மாதிரி இருக்க உடம்ப ஒன்று வச்சிடறான். சூசைட், அது நேச்சுரல் டெத் மாதிரி வச்சிடறான். பட் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த டெத்து மேலே எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி இன்சூரன்ஸ் பண்ண மாட்டேன், தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் ஹோம்ஸ் அந்த ஐடியாலேருந்து பின்வாங்கிறதா இல்லை, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு சொல்லி இந்த பிளானை தன்னோட ஃப்ரெண்டான பெஞ்சமின் ஃப்ரீலாண்ட் பீட்டர்சன், அவன் வந்து அவனுக்கு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அவனோட ரைட் ஹேண்ட். இது வரைக்கும் பண்ணி முடிச்ச எல்லாத்துக்குமே அவன் தான் ரைட் ஹேண்ட். அப்படி என்ன தப்பு பண்ணியிருப்பான் இந்த ஹோம்ஸ் அப்படின்னா, அவன் அந்த ஹோட்டலில் கட்டினான் பார்த்தீங்களா, அந்த
ஹோட்டல்ஸ்க்கு வர டூரிஸ்ட் எல்லாத்தையும் கொன்னு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ இல்ல தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ அந்த உடம்ப வித்து அது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கான். இதனாலதான் அவனை ஒரு சீரியல் கில்லர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் நடந்து முடிஞ்சது என்னன்னா, அந்த $10,000 தன்னோட ஃப்ரெண்டையே H.H. ஹோம்ஸ் கொல்றான். நிஜமாவே கொன்னுறான். அவனோட ஒய்ஃப் கிட்ட இதை எப்படி மேனிபுலேட் பண்ணி பொய்யா நம்ப வச்சு, நான் உங்களோட குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 3 சில்ட்ரன்ஸையும் அடாப்ட் பண்ணிக்கிறான். 13-year-old அலைஸ் பிட்டிசல், 9-year-old நெல்லி பிட்டிசல் அண்ட் 7-year-old ஹோவார்ட் ராபர்ட் பிட்டிசல். இவங்க 3 பேத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த 3 பேத்தையும் கூட்டிட்டு போயிடுறான். யாரு? H.H. ஹோம்ஸ். ஆனா இவங்க 3 பேத்தையும் H.H. ஹோம்ஸ் கொன்னுறான். இங்கதான் H.H. ஹோம்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த 3 சில்ட்ரன்ஸ் மிஸ்ஸிங் ஆன கேஸ்ல ஒரு டிடெக்டிவ் உள்ள வர ஃப்ராங்க் கேயர் இந்த கேஸை உள்ள எடுக்கிறாரு. ஸோ H.H. ஹோம்ஸை ட்ரேஸ் பண்ணும்போது ஒரு ஊருக்கு போய் ஒரு ரெண்டல் ஹோம் ஒன்று எடுத்திருக்கான். அந்த ரெண்டல் ஹோம்ல தான் இந்த 3 குழந்தையும், யாரு? அலைஸ் பிட்டசல், நெல்லை பிட்டசல் அண்ட் ஹோவார்ட் ராபர்ட் பிட்டசல் 3 பேத்தையும் கொண்டு இருக்கான். ரெண்டல் ஹோமுக்கு போகும்போது அங்க ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. யார் எழுதுனா? 13-year-old அலைஸ் பிட்டசல் அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. பட் சென்ட் பண்ண முடியல. யார் அந்த அலைஸ் பிட்டசல்னா? பெஞ்சமின் பீட்டர்ஸனோட குழந்தை. 13-year-old அந்த லெட்டர் எழுதிருக்கு. பட் அதை சென்ட் பண்ண முடியல. ஸோ அந்த லெட்டருக்குள்ள இன்ஃபர்மேஷனை வச்சு இன்னும் டீப்பா போறப்ப போலீஸ் அந்த டிடெக்டிவ் எல்லாம் சேர்ந்து சிக்காகோக்கு போறாங்க, அவனோட ஹோட்டலுக்கு. ஸோ ஹோட்டலுக்கு பின்னாடி டீப்பா டிக் பண்ணும்போது ஏகப்பட்ட போன்ஸ் கிடைக்குது. பட் அது எதுவுமே ப்ரூவ் பண்ணாத H.H. ஹோம்ஸ் தான் பண்ணான்னு சொல்லி எவிடன்ஸ் இல்லாத ஒரு தியரியா தான் இருக்கு. இன்னும் என்ன தியரி சொல்றாங்கன்னா, அது ஒரு 26-27 பேரை அவன் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா 200+ மேல அவன் கொண்டு இருக்கான்னு சொல்லுது. டிடெக்டிவ் கேர் தன்னோட கேஸ் ஸ்டடியில என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, the deeper we dug, the more horrible the order become. நாங்க எவ்வளவு டீப்பா இன்னும் தோன்றோமோ அவ்வளவு ஆழமான வாடைகள் வந்துகிட்டே இருக்குன்னு ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காரு அவரோட கேஸ் ஸ்டடியில. ஸோ H.H. ஹோம்ஸை ட்ராக் பண்ணி நவம்பர் 17, 1894 அவனை அரெஸ்ட் பண்றாங்க. பட் இந்த கிரேவ் ராப்பிங் கிடையாது. அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு ஹார்ஸை திருடிட்டான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்றாங்க. லேட்டர் அவன் தான் அவனோட ஃப்ரெண்டை கொண்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்க. பட் அவனோட ஹோட்டலுக்கு பின்னாடி இருந்த போன்ஸுக்கும் இவனுக்கும் சம்மந்தப்படுற மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லை. பட் இவன் தான் பண்ணான்னு எல்லாத்துக்குமே தெரியுது. அட்லாஸ்ட் May 7, 1896 அவனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுக்கப்படுது. அண்ட் அவன் கடைசி ஆசையா என்ன சொல்றான் அப்பனா, என்னோட உடம்ப புதைக்கிறப்ப 15 feet டீப்பா புதைச்சிடுங்க, இல்லைன்னா என்னையும் என்னோட உடம்பையும் திருடி வித்துருவாங்க, இதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லி அவன் அந்த போலீஸ் கிட்ட சொல்றான். தூக்கில போட்டு 15 minutes ஆகுது. அது வரைக்கும் அவன் சாகல. அவனோட டெத் அவ்வளவு பொறுமையாகவும் ரொம்ப வலியோடையும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகுது. இந்த கேஸ் இதோட முடியுது. அந்த ஹோட்டலை போலீஸ் டெமாலிஷ் பண்றாங்க. ஃபுல்லா இல்ல, ஓரளவுக்கு டெமாலிஷ் பண்றாங்க. டெமாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலை போய் உள்ள பாக்குறப்ப 200+ ரூம்ஸ் உள்ள இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் வே இருக்கு. சில ரூம்ஸ் சில ஸ்டேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்டே இல்லாம வேற எங்கேயோ போய் கனெக்ட் ஆகுது. அண்ட் டார்ச்சர் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. டார்ச்சர் பண்றதுக்கான ரூமே தனியா இருந்திருக்கு. எல்லாமே டெமாலிஷ் பண்ணப்படுது. அதுக்கு அந்த போலீஸ் என்ன பேர் வச்சாங்க, மர்டர் கேஸ்டல்னு ஆல்சோ ஒரு நேமும் அவங்க வச்சாங்க. இதை பேஸ் பண்ணி சில இங்கிலீஷ் படங்களும் எடுக்கிறதுக்கான ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதை எடுக்க முடியல, அடுத்த லெவல் நெக்ஸ்ட் கொண்டு போக முடியல. இதில் ஃபேமஸ் ஆக்டர் லியோனார்டோ டைகார்பியோ அவர் நடிக்கிறதா இருந்துச்சு. மார்டின் சாக்ரட்டிஸ் அவர் டைரக்ட் பண்ணதா இருந்தது. பட் நெக்ஸ்ட் லெவல் அது போல. அண்ட் ஒயில்ட் டெவில் இந்த சிட்டிஸ்ல இதை பேஸ் பண்ணி நிறைய புக்ஸும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த H.H. ஹோம்ஸ் தான் அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் சைக்கோ கில்லர்னு அங்கே இருக்க மீடியாஸ் அண்ட் ப்ரெஸ் மேஜர்லி பீப்புள்ஸால நம்பப்படுது.